நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களால் ஒரு தயாரிப்பை உருவாக்க முடியும். உலகின் எந்த மூலையிலும் அதை வணிகமாக்க முடியும். இங்கே ஐடியா தாங்க பிரதானம், அதுதான் மூலதனமும் கூட. யார் கண்டா உங்களில் யாரோ ஒருவர் அடுத்த தலைமுறைக்கான கூகுளையோ டெஸ்லாவோ ஸ்பாட்டிஃபையோ இல்லை மற்ற வேறு ஏதாவது ஒரு புது தயாரிப்பையோ உருவாக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? புரட்சிகரமான யோசனையும் புதிய புதிய சிந்தனையும் தான் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. வரும் நாட்களிலும் அதை உருவாக்கும். வணக்கம், இது புதிய தலைமுறையின் பாட்காஸ்ட். நம்மில் பல பேருக்கு சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருக்கவங்க எத்தனை பேர் அந்த தொழிலை தொடங்கியிருக்காங்க அப்படின்ற கேள்வியும் நிறையா இருக்குது. சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஒரே நாள்லேயே முதலாளி ஆயிடணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. எத்தனை பேர் தைரியமாக அந்த தொழிலை தொடங்கியிருக்காங்க? வெளியில் நின்று வேடிக்கை பார்த்தவங்க தான் ஏறாலாம். சரி, கொஞ்சம் பேர் தொழிலை தொடங்கணும் அப்படின்னு ஆர்வமாக இறங்கி கையை சுட்டுக்கிட்டு நின்றவங்களும் நிறைய பேர். அந்த மாதிரி தொழில் தொடங்க நினச்சவங்களும் தொடராமல் வெளியில் நிற்கிறவங்களும் அவங்களுக்குமான எல்லாருக்குமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த தொகுப்பு இருக்கும். வாருங்கள் நேயர்களே, நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் தொழில் முனைவோர் திரு ஜெயராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உணவகத்தில் காலூன்றி இன்னைக்கு கோலோச்சிக்கிட்டு இருக்கார். அவர் தன்னோட 3ஆம் வகுப்பு படிக்கும்போது தந்தையை இழந்து முழுமையாக தாயின் அரவணைப்பிலேயே வளர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு உணவு தொழிலை ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மன்னா மெஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பிராண்டாக அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் உருவாக்குனார், அவரோட வெற்றி கதை என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சாப்பாடு வையோடு என்ன குழம்பு கேட்டுக்குமா? இலை போடுவோம். இலை நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியது. வாழ வரம் தாரும் இறைவா, எங்கள் பலவீனங்களில் நீர் துணையாக நன்றி இறைவா. வணக்கம் திரு ஜெயராஜ். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டுருக்கு உங்கள் உணவக தொழில்? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ விரிவாக்க பணிகள் வந்து வேகமாக நடந்துகிட்ருக்கு சார். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. மன்னா மெஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பிராண்டாக மாறுறதுக்கு உங்களோட அசாத்திய உழைப்பு அதன் பின்னணியில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியுது. என்ன மாதிரியான உழைப்பை நீங்கள் அதில் செலுத்துனீங்க? வந்து நான் உணவு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு நான் என்ன வியாபாரம் செய்கிறேனோ அந்த வியாபாரம் வந்து என்ன பிரதிபலிக்கணும்னு நான் யோசித்தேன் சார். நான் யார் அப்படின்றத யோசித்தேன். எனக்குள்ளே இருக்கிற அறம் என்ன, நான் இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்ய போகிறேன், சமுதாயத்தில் இருக்கிற என்ன பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன், மக்களுடைய தேவையை என்ன தீர்க்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து நல்ல கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ அதை எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து நான் என்னுடைய பிரதிபலிப்பாக தான் அது இருக்கணும்னு நான் யோசிச்சு அப்படி தான் சார் இந்த மன்னா மெஸ்ஸை நடத்திக்கிட்டு வரேன். இன்றைக்கி உணவுன்றது வந்து ரொம்ப எவ்வளோ ஈஸியான பிஸ்னஸ் கிடையாது. நிறையா பிஸ்னஸ் இருக்குது. உணவு பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து என்ன காரணம் அப்படின்றத பின்னால் பேசலாம். ஏதாவது ஒரு இடத்துல இப்போ கார்ப்பரேட் செட்டப்பில் நிறையா உணவகங்கள் வந்துருச்சு. அப்படி யாராவது மலைப்பா பார்த்து என்னைக்கா ஒரு நாள் நாமளும் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு எழுந்திருக்கா? இருந்திருக்கு சார். நான் வந்து ஆக்சுவலாக நான் பேசிக்காக வந்து ப்ரொஃபஸர், நான் தமிழ் பேராசிரியர். நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு தான் பிஸ்னஸ் பண்ண வந்தேன். அப்போ வந்து காலேஜ் போகிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து வியாபாரம் பண்ணணுன்னு தான். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் ஒரு ஏழ்மையான பின்னணியிலேருந்து வந்ததுனால என்றைக்காச்சும் நம்ம ஜெயிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்ற எண்ணெல்லாம் இருந்திருக்கு எனக்கு. நம்ம உணவு தொழிலை பற்றி, உங்கள் உணவகங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் உங்களோட பேக்ரவுண்ட், உங்களோட குடும்ப பின்னணி, பொருளாதார பின்னணி, எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட ஊர் வந்து அச்சரப்பாக்கம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், திருமுக்காடு அப்படிங்கிற கிராமம். நீங்கள் அறிமுகத்திலேயே சொன்ன மாதிரி என்னோடய அப்பா வந்து நான் 3ஆவது படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அம்மா தான் வந்து சிரமப்பட்டு படிக்க வச்சாங்க. என் கூட பிறந்தது என்னோடய தம்பி, அவன் இன்றைக்கி என் கூட உதவியாக இருக்கிறான். எங்கள் கிராமத்தில் ஒரு 50 குடும்பங்கள் இருக்கும். எங்கள் கிராமத்தில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அதே மாதிரி எங்கள் தலைமுறையிலையும் நான் தான் வந்து ஒரு தொழிலுக்கு வந்த ஃபஸ்ட் ஆள். நான்
எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த தியாகம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதிலிருந்து தான் சார் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். வேறு எந்த பின்னணியும் கிடையாது. ஜீரோவிலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி எடுத்தோடனே உணவு தொழில் உணவகம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? இல்லைங்க சார், இல்லை. இது நான் சொல்லப்போனால் இது எனக்கு வந்து ஒரு 12வது தொழில் இது ஆக்சுவலாக. நான் வந்து என்னோட 24வது வயசுலேயே நான் வந்து இந்த தொழில் முயற்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டேன். பல்வேறு பரிசோதனை முயற்சிகள்லாம் நான் இந்த தொழிலில் பண்ணியிருக்கிறேன். ஹாலோ பிளாக் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன், ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்துருக்கிறேன், ஆடியோ சிஸ்டம் வச்சுருந்துருக்கிறேன். நான் நல்லா பாடுவேன் நான். அதனால் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் வந்து நான் வந்து வச்சுருந்துருக்கிறேன். காலேஜ் படிக்கும்போதே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் டீ கடை வச்சுருந்துருக்கிறேன், கேன்டீன் நடத்திருந்திருக்கேன். ஏற்கனவே ஹைவேல இதே மாதிரி ஒரு ஹைவேல ஒரு முறை கடை தொடங்கி அதையும் ஷட் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் கல்லூரியில் சேர்ந்து அப்படி நிறைய பரிசோதனை முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு தான் சார் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம் தான் இன்னைக்கு மன்னா மெஸ்ஸா. நிச்சயமாக மன்னா மெஸ் மட்டும் இல்லை, நானுமே. ஆமாம். இல்லை, ஒரு 10 தொழில் அப்படின்றது மலைப்பா இருக்குது. அது ரொம்ப இளம் வயதில் 24 வயதுலேருந்து ஒரு இப்போ உங்களுக்கு வயது 40 இருக்குமா? 43 சார். 43ன்றது ஒரு 20 வருஷத்தில் 10 தொழில் அப்படின்றது மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு இது. எல்லாமே எவ்வளோ டென்யூர், எவ்வளோ நாட்கள் ஒவ்வொரு தொழில் ஒரு பிஸ்னஸும் நீங்கள் பண்ணீங்க? என்ன காரணத்தினால அதை சக்ஸஸ் பண்ண முடியாமல் போச்சு? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து டீச்சராக இல்லாமல் ஒரு தொழில் முனைவராக ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் கேட்ட மாதிரி சில விஷயங்களை வந்து 6 மாதம் செஞ்சுருக்கோம், 3 மாதம் செஞ்சுருக்கிறோம், 1 வருஷம் செஞ்சுருக்கிறோம், அதிகபட்சமாக வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஆனால் அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாடத்தை தரும். ஒன்று நம்ம சரியான முதலீடு இல்லாமல் ஆரம்பிச்சிருப்போம், அது பிரச்சனையாக இருந்திருக்கும். சில இடத்துல ஆட்களை தேவையான வேலையாட்களை தக்க வைக்க முடியாமல் இருந்திருக்கும், அது நம்மளை வந்து இது பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஸ்கேல் பண்ண முடியாத தொழிலாக ஆரம்பிச்சிருப்பேன். அது மாதிரி நிறைய ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்துச்சிங்க சார். தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு தோல்வி, எனக்கு ஒரு வியாபாரம் தொடங்கி ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னா அடுத்த முயற்சி வந்து அதிலிருந்து ஒரு 2 மடங்காச்சும் நான் பெரிய விஷயங்களை தான் நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறேன். நான் ஒரு விஷயத்தில் தோற்றுனா அடுத்த முயற்சி வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அது மட்டும் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு விஷயம் அதில் ஏன் உணவு தொழில் குறிப்பாக இப்போ இத்தனை தொழில் பண்ணீங்க, அதில் எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, உணவு தொழில் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கு ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஏதாவது உங்களை ஸ்பார்க் பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லை 10ஓட 11 இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், 10 தொழில் பழகி செஞ்சு பார்த்துட்டோம், அது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையான்னு தெரியல, இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த தொழில் ஆரம்பிச்சிங்களா? நான் இயல்பாகவே ரொம்ப அன்பான குணம் உடையவன் சார். நான் எங்கள் வீட்டில் வந்து மனைவிட்ட கேட்கணும். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. என்னென்னா நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படிங்கிறத காட்டிலும் வீட்டுக்கு வர விருந்தினர்களை வந்து உறவினர்களை உபசரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் வந்து நான் நல்லா சாப்பிடுவேன், கொஞ்சமாக சாப்பிட்டாலும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவேன். அப்போ வந்து நிறைய முயற்சிகள் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேன்டீன் வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த இடத்துல மற்றவங்களை காட்டிலும் நம்ம வித்தியாசமாக செய்யணும், ஒரு டீ போட்டு கொடுத்தா கூட வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக செஞ்சது தான் சார். ஆர்வமாக செஞ்சோம். அப்படி கஸ்டமர்கிட்ட போகும்போது அது நல்லா இருக்கே, ஒரு லெமன் சாதம் செஞ்சால் கூட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னால் அது என்னை வந்து மறுபடியும் வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களே, அதுதான் உங்கள் டர்னிங் பாயிண்ட். மக்களோட பாராட்டு, நம்மளுக்கு நல்ல பேர் வருது, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணது தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி அசைவ உணவகம், இப்போ உங்கள் கடைக்கு உள்ளே வரும்போது அந்த உங்கள் போர்டு பார்த்தேன், மன்னா மெஸ் அசைவத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சுருக்கீங்க. மற்ற உணவகங்கள்லேருந்து நீங்கள் எப்படி மன்னா மெஸ் வித்தியாசப்பட்டிருக்கு? நான் மன்னா மெஸ் அச்சரப்பாக்கத்தில் ஹைவேல தான் சார் ஸ்டார்ட் பண்ணது நம்ம. ஸோ இல்லை, அதுலேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி உணவகங்கள் தொடங்குறது அப்படின்றது சிட்டிக்குள்ளே பண்ணுவாங்க, ஊருக்குள்ளேயோ இல்லை மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துலையோ தொடங்குவாங்க. அது ஏன் பைபாஸ்? இல்லை, நானும் முதல்ல சின்னதாக வந்து ஊருக்குள்ளே தான் தொடங்கினேன். ஆனால் நல்ல பேர் இருந்துச்சு, என்னால் சம்பாதிக்க முடியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம செய்கிறத நல்லா செஞ்சோம்னா மக்களே வளர்த்து எடுத்துருவாங்க. அந்த பிராண்டுன்றதுக்கு மன்னா மெஸ் மிகச்சிறந்த உதாரணம். ஸோ மக்கள் சொன்னாங்க, நீங்கள் ஹைவேக்கு வரலாம், இல்லை இவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களா, ஹைவேக்கு வரலான்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் வந்தோம். பொதுவாக வந்து ஹைவேல ட்ராவல் பண்ணுறவங்கள நம்ம ஒரு கணக்கு எடுத்தோம்னா 100க்கு வந்து ஒரு 70% எல்லாமே அசைவம் சாப்பிட்றவங்க தான் சார். அசைவம் சாப்பிட்றவங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, ஹைவேல வந்து சாப்பாடு நல்லா இருக்காது,
நான் அதுவும் குறிப்பாக அசைவ சாப்பாடு நல்லா இருக்காது, வயிறுக்கு கெடுதல் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான மனப்பான்மை இருந்துச்சு. எனக்கு அதை நான் உணர்ந்ததுனால வெஜிடேரியனில் அந்த பிரச்சனை இல்லை. வெஜிடேரியனில் அப்படி மக்கள் அப்படி பெருசாக யோசிக்கிறது இல்லை. அசைவ சாப்பாடை வந்து தேர்ந்தெடுத்து தான் சாப்பிடுவாங்க. ஒரு பயம் இருக்கும் நிச்சயமாகவே. அதான் யதார்த்தமான உண்மை. இல்லை, அந்த சேலஞ்சில் எப்படி நீங்கள் அசைவத்தை சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு வந்து எப்பயுமே நான் நம்புகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. யாரும் செய்யாத வேலையை இன்று நீ செய்தால் நாளை யாருக்கும் கிடைக்காத பலன் உனக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் அப் பண்ணுறதே அப்படி தானே சார். ஏதாவது ஒரு மக்களோட தீவிர பிரச்சனைக்கு ஏதாவது சால்வ் பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலான்றது தானே. எனக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சு. எனக்கு அசைவ சாப்பாட்டுக்கு நிறைய பேர் விரும்பி இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு பயம் வந்து அவங்கள வந்து அச்சுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் நம்ம தொடங்குற தொழில் வந்து நம்மளோட உணவகம் அதுக்கெலாம் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கணும். மக்களுடைய நம்பிக்கையை வந்து அசைவ உணவில் நம்ம பெறணும்னு சொல்லிட்டு அதே போல் வந்து சைவ உணவு தான் ஆரோக்கியம்னு நினைப்பாங்க. இல்லை, அசைவ சாப்பாட்டும் ஒரு ஆரோக்கியமாக கொடுக்க முடியும், அதுவும் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தான் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த அசைவத்தில் ஆரோக்கியம் அப்படின்ற டைட்டிலும் நம்ம செட் பண்ணி அதை வந்து ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வெளியில் வரும்போது நிறையா நேரங்களில் நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணுறது, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலாம், சைவ உணவை சாப்பிடலாம் வெளியே போகும்போது, அசைவத்தை தவிர்த்துருங்க. என்ன பயம், என்ன அச்சம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கு அப்படின்னா, பல நாள் பட்ட இறைச்சியை அவங்க பயன்படுத்திடுவாங்க, நமக்கு தெரியாது, அது வந்து நமக்கு உபாதையை ஏற்படுத்திடும் அப்படின்ற கவலையும் அச்சமும் எல்லாத்துக்கும் இருக்கு. அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க சார்? எனக்கு மன்னா மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சைட் டிஷ்லாம் இருக்காதுங்க சார். ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஒரு சிக்கன் எடுத்துக்கிட்டோம்னா 2 வகை இருக்கும், மட்டனில் வந்து ஒரு 3 வகை இருக்கும். ரொம்ப குறைவான நம்ம சைட் டிஷ்களை தான் இங்கே வந்து உணவுப் பொருட்களை தான் நம்ம தயாரிக்கிறோம். எதையும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பதப்படுத்துறதெல்லாம் கிடையாது. டெய்லி வந்து போய் வாங்கிட்டு வந்து அது மாதிரி செய்கிறோம். நம்ம உணவை தயாரிக்கிறதா இருக்கட்டும், பரிமாறதா இருக்கட்டும், உணவை வந்து வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும், எல்லாமே அசைவத்தில் ஆரோக்கியம். அந்த வழிகாட்டி வாசகம் தான் எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அதன் அடிப்படையில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார். நாங்கள் எல்லாமே சென்னையிலேருந்து வரோம். இங்கே அச்சரப்பாக்கம் மலை மாதா கோயில் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணதுமே ஃபஸ்ட்டு என்னென்னா மன்னா மெஸ்ஸில் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போகலான்னே வந்துட்டோம். மன்னாவின் உணவு ஹைவேஸில் தேடி வந்து சாப்பிடும் உணவு. மனசுக்கும் திருப்தியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் திருப்தியாக இருக்குது. சார், இதுதான் ஒரு நம்மளோட மெஸ்ஸோட மெயின் டைனிங் ஹாலு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சதுக்கு இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்துலேயே அங்கேயும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி உண்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய மெஸ்ஸுன்ற பேர்லேயும் நிறைய உணவகங்கள் வருது. அதுக்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் அப்படி ஏதாவது இருக்கா? ஏன் எல்லாருமே மெஸ் அப்படின்ற பேரவே ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் சார் மெஸ். வயிறுக்கு கெடுதல் இல்லாம இருக்கும். ஆனா அது மெஸ்ன்ற கான்செப்ட் அதுதான் சார். ஒரு வீட்டு சாப்பாடு, வீட்டுல சாப்பிட முடியாதவங்க, வெளியில தங்கி இருக்கிறவங்க வந்து ஒரு நம்பிக்கையா சாப்பிட போற ஒரு இடம் வந்து மெஸ் சார். அது எல்லாம் ஆனா வந்து எல்லாமே சின்ன சின்ன இடத்துல சின்ன ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சின்ன அளவுல இருக்கும். இப்போ இங்க வந்து அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதையே வந்து பெரிய அளவுல பண்றோம் சார். இந்த ஆம்பியன்ஸ்லாம் மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏசி இருக்காது. அதே போல வந்து ஒரு ரொம்ப வசதியான டேபிள் சேர்ஸ் எல்லாம் இருக்காது. நல்ல சாப்பாடு இருக்கும். வீட்டுல எப்படி சாப்பிடுறோமோ வீட்டு சாப்பாடு கிடைக்கிற அதே. இப்ப இங்க இதுக்கான உணவு இந்த இன்கிரீடியன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசுனது, மசாலா இதெல்லாம் எப்படி தயார் பண்றாங்க, எப்படி எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான மசாலா, இப்போ உடலுக்கு உபாதை ஏற்படுத்தாத மசாலா அப்படின்றது இது எல்லாமே கையாலே அரைச்சி செய்வீங்களா? அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்றீங்க? இந்த பொருளை வாங்குறது வந்து இதுக்கான மளிகை பொருள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து என்னோட நேரடி கண்காணிப்புல இருப்பேன் சார். முதல் தரமான மளிகை பொருள் தான் நாங்க வாங்குவோம். வாங்கி சில விஷயங்களுக்கு, சில ரெசிபிக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன் சுக்கா வேணும் அப்படின்னா மட்டன் சுக்காவுக்கு வந்து நாங்க தனியா வந்து அந்த பொடியை நாங்க அரைச்சு வச்சிருக்கோம் சார். அது எங்களோட ரெசிபி. அதே போல வந்து நாட்டுக்கோழி பிச்சு போட்ட கறிக்கு வந்து ஒரு ரெசிபி நாங்க தயாரிச்சு வச்சிருக்கோம். அது மாதிரியான மசாலாக்கள் நாங்களே வாங்கி காய வச்சு, மிளகா தனியெல்லாம் காய வச்சு அதை வந்து நாங்க அரைச்சு தயார் பண்ணி வச்சிருக்கோம். பொதுவா அசைவத்துல பேர் போனது, நான் சவுத்துல இருந்து வந்ததுனால கேட்கிறேன், செட்டிநாடு உணவுகளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு உண்டு. பொதுவா அசைவம்னாலே அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப மதுரை இல்ல சிவகங்கை
காரைக்குடி செட்டிநாடு உணவுனா அதுக்கு தனி பேர் உண்டு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த எனக்கு தெரிஞ்சு சென்னையில வட தமிழகத்துல அந்த மாதிரி பெரிய பேர் போன உணவு வகைகள் அசைவத்துல குறிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்ல. சோ அந்த நீங்க எப்படி? மதுரைக்கு வந்து அசைவ சாப்பாடு வந்து ரொம்ப பெயர் போன இடம். அங்க நிறைய பிராண்டுங்க வந்திருக்காங்க. காரைக்குடி அதே மாதிரி அங்க நிறைய பிராண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வேலூர்ல இருந்து நிறைய பிராண்ட் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர், சேலம் இந்த பகுதியில இருந்து நிறைய பிராண்ட் வந்திருக்காங்க. ஆனா இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த சென்னையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து இன்னும் ஒரு அசைவ பிராண்டு வரல. அது நம்ம பிராண்டா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆக்சுவலா அந்த சென்னை செங்கல்பட்டுக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்கு சார். அந்த உணவுகளுக்கு, அதை தயாரிக்கிற முறைகளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற பூண்டு மிளகு ரசம் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் சார். அதே போல இங்க வைக்கிற மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்து. ஆமா இங்க வைக்கிற மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இங்க செய்யற அந்த உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாமே வந்து தென் மாவட்டங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வட மாவட்டத்துல மன்னா மெஸ் இருக்கும். ஆமா சார். இல்ல ஆனா நாங்க வந்து என்னன்னா இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம், இந்த சுவையை ரெப்ரசென்ட் பண்ணோம்னு இருக்கோம். அதே போல நீங்க வந்து இப்ப இங்க நாட்டுக்கோழி உப்பு கறி சாப்பிடுவீங்க, அது வந்து சிவகங்கையில எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். மட்டன் சுக்கா வந்து மதுரையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ரொம்ப தொடக்கத்துல ஆரம்பிச்சதுனால என்ன கிச்சன்னா எப்படி இருக்கணும், எவ்வளவு பெருசு இருக்கணும்னு கூட தெரியாம ஆரம்பிச்ச இடம் இது. இந்த இடத்துலதான் காலையில 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துலதான் வந்து ஒரு பல்கா வந்து சமைக்கிறதுனால நம்மளது பல்க் குக்கிங். நம்மளுக்கு எல்லாம் பெரிய பெரிய வட்டா வச்சு ஒரு இடத்துல மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், கூட்டு பொரியல் பெரிய பெரிய வட்டா வச்சு ஏற்றுவோம் சார். கல்யாணத்துக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றுவோம். அதான் நீங்க பாக்கலாம் பெரிய பெரிய வட்டாக்கள்ல ஏற்றிட்டு. ஸோ உங்க கிச்சன்ல பார்க்கும்போது மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, மீன் வகைகள் இருக்கு. ஆமாங்க. இந்த இறைச்சி எல்லாம் தோராம எங்க நீங்க வாங்குறீங்க? எத்தனை மணிக்கு உங்களோட சமையல் வந்து தொடரும்? எங்களுக்கு இங்கிருந்து ஈஸியார் பக்கம் சார். மரக்காணத்துல இருந்து இந்த மீன் வகைகள், எறா, அது மாதிரிலாம் நண்டு எல்லாமே வந்து இங்க மரக்காணத்துல இருந்து வாங்குறோம் சார். அங்க இருந்து பெண்கள் எடுத்துட்டு வாங்க, நேரடியா நீங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஆமா 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 நாங்க வந்து இங்க பக்கத்துல எடுத்துட்டு வந்துருவாங்க, நாங்க போய் வாங்கிட்டு வருவோம். அதே போல மட்டன் சிக்கன்லாம் வந்து இங்க எங்க கடைக்கு எடுத்துட்டு வந்து உள்ள கொடுப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு 8:30 மணிக்கு வரும் சார். காலையில ஒரு 8:30 மணிக்கு நாங்க ஆரம்பிப்போம். 8 to அந்த 9 மணிக்குள்ள வந்து இது மாதிரி சிக்கன், மட்டன், மீன் எல்லாம் வரும். அந்த 9 மணிக்கு வந்து இங்க அடுப்பை பத்த வச்சோம்னா 12 மணி வரைக்கும் வந்து ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப பயங்கர பிஸியா, பெண்கள் வந்து ஒரு பக்கம் கிளீனிங்கும், இங்க இருக்கிற மாஸ்டர்ஸுங்க வந்து அதை சமைக்கிறதும் ஒரு பெரிய நல்லா நடந்துட்டு இருக்கும் சார். சிக்கன் மட்டனும் அங்க மரக்காணம் தான் இல்ல, சிக்கன் மட்டன் இங்க பக்கத்துலயே பார்ப்போம், பக்கத்துலயே லோக்கல்லே. அதோட குவாலிட்டி எல்லாம் நீங்க ஆமா ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நாளே அது நடக்கல. எங்களுக்கு மட்டன்ல பிரச்சனை இருந்துச்சு, சிக்கன்ல எல்லாத்துலயுமே பிரச்சனை ஆரம்ப காலத்துல. ஒரு 2 வருஷம் ஆச்சு சார். கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன நினைக்கிறேன், எப்படி வேணும்ன்றத வந்து சப்ளையர்களுக்கு சொல்லி 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 கொஞ்சம் இப்படி கொடுங்க, கொஞ்சம் நேரத்தோட கொடுங்க, கொஞ்சம் மட்டனை கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி கொடுங்க, இந்த இத்தனை கிலோ ஆடுங்களை போடணும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை எஜுகேட் பண்ணி எங்களுக்கு தேவையானதை வந்து இப்ப பண்ணிருக்கோம். தோராயமா ஒரு வார நாட்கள்ல எவ்வளவு இறைச்சி நீங்க வாங்குவீங்க? தோராயமா அதே மாதிரி வார வீக்கெண்ட்ஸ் இறுதி நாட்கள்ல எவ்வளவு வாங்குவீங்க? நாங்க ஆவரேஜா வந்து ஒரு நாளுக்கு வந்து ஒரு 30 கிலோ மட்டன் வாங்குவோம் சார். இதே வார இறுதி நாட்கள்னா ஒரு 40 கிலோ வரைக்கும் போகும். இது இல்லாம மீன் இருக்கு, சிக்கன் இருக்கு, அது மாதிரி இருக்கு சார். குறைஞ்சது வந்து ஒரு ஆவரேஜா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 சாப்பாடு நாங்க வந்து இங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது வந்து வார நாட்கள்லயும் வார நாட்கள்ல ஒரு 600-700 வரைக்கும் போகும். நீங்க தான் மாஸ்டர் இல்லையா? ஆமா சார். உங்க பேரு? முருகன். எவ்வளவு நாளா அங்க இருக்கீங்க? நான் ஒரு 7 வருஷமா இருக்கேன். உங்களுக்கு ஊரு இதேதான்? ஆமா, பக்கத்து சார். ஒரு ஓப்பன் நாள்ல இருந்து இங்க இருந்து பக்கத்துல இருந்து. சரி, நான் இப்ப நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுருக்கேன். நான் ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சவுத்துல இருந்து வந்த ஒரு ஆளு. நாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன். காரைக்குடி செட்டிநாடு சாப்பிட்டுருக்கேன். மதுரையில அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரியான உணவு வகைகள் நிறைய கிடைக்கும். நாங்க அங்க சாப்பிட்டுருக்கோம். சரிங்க. சோ அதோட ஒப்பிடும்போது அது இல்லாம இங்கேயுமே நிறைய சென்னையிலுமே நிறைய கடைகள் வந்துருச்சு, பெரிய பிராண்டட் கடைகள் எல்லாம் வந்துருச்சு. அங்க இல்லாத ஒரு சுவை மன்னா மெஸ்ல எப்படி கிடைக்குது? உங்க கைப்பக்குவம் அது எப்படி தனிப்பட்டு இருக்கு? நாங்க சமைக்கிறத வந்து சந்தோஷமா மன நிறைவோட சமைப்போம். கூடுதலா லவ் கொஞ்சம் போட்டு. ஆமா, மன நிறைவோட சமைச்சுதான் மக்களுக்கு வந்து சர்வ் பண்றோம். அன்பு எல்லாமே விட கொஞ்சம் அதிகமா. உப்புலாம் இல்ல சார், நாங்க விட அன்பு கொஞ்சம். ஆமா, அன்பு அதிகமா இருக்கும். ஆனா எங்க வாடிக்கையாளர்கள் வந்து அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போறோம்னு நாங்க இது சமைப்போம்.
உணவு ஆக்சுவலாக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி புறநானூறில் ஆமாங்க சார். சொல்லப்படும். உணவு வந்து அவ்வளவு முக்கியமானது, ரொம்ப சென்சிட்டிவானதும் கூட. பொதுவாக ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு சின்ன முடி இருந்தால் கூட அது பிரச்சனை ஆகிடும். இல்லை அந்த உணவு ஒரு நாள் கெட்டு போனது, இல்லை நமக்கே தெரியாமல், இல்லை நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டா கூட அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். கரெக்ட். உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு உடல் உபாதையை தந்துடும். ஸோ அப்படியான சூழலில் இந்த உணவு தொழிலை எடுத்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை தந்தது இது. இந்த பிரச்சனையை நீங்கள் சொல்கிற பிரச்சனையை நானுமே உணர்ந்திருந்ததுனால சார், இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எங்களோட உணவகத்தில் இந்த உணவகத்தில் வந்து ஒரு 40 பேர் இருந்தால் இந்த எல்லா வேலைகளையும் முடிச்சிட முடியும் சார் நார்மலாக. ஆனால் இந்த கடையில் வந்து 80 பேர் வேலை செய்கிறாங்க, அப்படியே டபுள். ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வாங்குகிற இறைச்சியிலிருந்து மீன்லேருந்து சுத்தமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு போட்டி இருக்குன்னா அதை வந்து ரொம்ப சுத்தமாக ஸ்மெல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு மீன்னா அதை அப்படி க்ளீன் பண்ணணும், மட்டன்னா எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அப்போ வந்து நான் நிறைய ஆட்களை, நிறைய பெண் பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தி வீட்டில் எப்படி மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்களோ அதை வந்து கொஞ்சமாக சொல்லி கொடுத்து, ஒரே நாளில் வந்து இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் க்ளீன் பண்ணணும், இப்படி தான் பொருட்களை வாங்கணும், இப்படி தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், இப்படி தான் கழுவணும், எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அப்படி தான் சார் மெனக்கெட்டு தான் இந்த பர்ஃபெக்ஷனுக்கு வந்திருக்கு சார். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இது டெய்லி கவனிக்க வேண்டிய விஷயம் சார். ஒரு நாளில் செஞ்சுட்டு எல்லாம் நடக்கும் அப்படின்னா நடக்காது. அசைவ உணவகம் நம்ம ரொம்ப கவனமாக நடத்த வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டெய்லி நாங்கள் வந்து அதை கவனிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் சார் எங்கள் உணவகத்தில். இன்னைக்கு காலகட்டத்தில் வட இந்தியர்கள் நிறைய அவங்களோட வரவு அதிகமாகிடுச்சு, வேலைக்கு இங்கே அமர்த்துறது அதிகமாகிடுச்சு, அதை பார்க்க முடியுது. ஸோ மைக்ரன்ஸ் இங்கே நிறையா இருக்காங்க. இன்னொன்று நம்மளோட ஆட்களோட ஒப்பிடும்போது அவங்களுக்கான கூலியோ அவங்களோட பணி நேரமோ எல்லாமே அதிகம் அப்படின்ற அதை ஒரு வாதமாக வச்சு வட இந்தியர்கள் நிறையா அவங்க பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலான கடைகளிலேயும் உணவகங்களையும். நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் இங்கே நம்ம இதை பார்த்த வரைக்கும் அப்படி யாருமே கண்ணில் தென்படலை. எல்லாருமே இந்த பகுதியில் சேர்ந்தவங்க மாதிரி தான் தெரிகிறது. இவங்களை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? நம்ம இப்போ வட இந்தியர்களை ஒருவேளை ஹயர் பண்ணி வச்சுருந்தீங்க, நீங்கள் அமர்த்திருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற ஊதியத்தை விட இன்னும் குறைவாக கிடச்சிருக்கும் இல்லையா? ஆமாம் சார். நான் வந்து நம்ம மக்களை வச்சு இந்த உணவகத்தை நடத்துறதுல வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். என்னோட ஒரு வியாபார ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். எப்பயுமே வந்து இது வந்து ஒரு சாப்பாடு செஞ்சு விற்று காசு பார்க்குற ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல் என்னோட வியாபாரம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கணும் அப்படின்றதில் வந்து நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் சார். அதுக்கு வந்து நம்ம அந்த கலாச்சாரத்தை உணர்ந்த மக்களை வேலைக்கு வச்சா தான் அது கரெக்டாக நடக்கும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நார்த் இந்தியனை நம்ம இங்கே வச்சோம்னா வந்து கேட்குற மக்களுக்கு சோறு வேணும் அப்படின்னு சொன்னால் அது என்னவன்னே புரியாது அவங்களுக்கு, இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய கடைகள் அப்படி தானே செயல்படுது. ஆமாம். ஸோ அதனால் வந்து நம்ம மக்களை வச்சு நம்ம மக்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ரசம் எதுக்கு சாப்பிட்றோன்னு நம்ம மக்களுக்கு தெரியும், ரசத்துக்கு வந்து எவ்வளோ ஊற்றி சாப்பிட்ணுன்னு நம்ம மக்களுக்கு தெரியும். ஸோ அதிலே பழகினதுனால யார் வந்து அந்த ஏற்கனவே அந்த உணவை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி இங்கே வர மக்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள வேலைக்கு அமர்த்தினா தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே நம்மளோட மக்கள், அதுவும் குறிப்பாக என்னென்னா எந்த இடத்துல என்னோட உணவகம் இருக்கோ அதை சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து தான் நாட்களை எடுத்துருக்கிறேன் சார். உள்ளபடியே உங்களுக்கு பாராட்டுகள். உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், உள்ளூர் மக்களை பணியில் அமர்த்திருக்கீங்க. ஆமாம். அதேமாதிரி 100க்கு வந்து 80% வந்து எல்லாமே பெண்கள் தான் சார் இங்கே வேலை செய்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், எப்படி அதை ஒருவேளை அதிகமாக வாங்கிட்டோம், இல்லை நிறையா வாடிக்கையாளர் வந்து குறைவாகிட்டோம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? இல்லைங்க சார், இன்றைக்குமே அதை குறித்து கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். தொடக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்டேஜ் ஆகிருக்கு சார். என்னோட சீக்ரெட், நான் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து அந்த வேஸ்டேஜை கண்டு நான் ஒரு காலம் நான் பயப்பட்டதே கிடையாது. ஸோ அதில் காம்ப்ரமைஸ் ஆனதுமே கிடையாது. நாங்கள் வெளியில் குப்பையில் கொட்டின கறி வந்து ஒரு மலையை போல் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து அவ்வளோ வந்து நாங்கள் வெளியில் கொட்டியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதை தொடக்கத்திலே வந்து என்னால் கணக்கிட முடியல. ஏன்னா இதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் மதியம் 12 மணிக்கு நாங்கள் வந்து உணவகத்தை ஆரம்பிக்கிறோம், நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் சார். நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கும் ஹைவேல, நம்ம கடை வச்சுருக்கிறதுனால. அந்த வர்ற கஸ்டமர் கூட மன்னா மெஸ்க்கு வரதா இருந்தால் ஏதாவது ஒரு வெறும் தோசை மீன் குழம்பு தான் சார் இருக்குது சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவங்க முகம் அப்படியே வாடி போகும்.
அவங்க மூட போகிற நேரத்தில் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 2 சைட் டிஷ் 3 சைட் டிஷ் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். அப்போ அதையும் நான் திருப்திப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. ஆனால் எதையும் பதப்படுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணமும் இருந்ததுனால நான் தொடக்கத்தில் பேர் வாங்கிறதுக்காக, இந்த உணவுத்துறையில் ஜெயிக்கிறதுக்காக வேஸ்டேஜை பற்றி கவலையே படலை. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன சொல்ல அவைலபிலிட்டி சொல்லுவாங்கள்ல, மக்கள் எப்போ வந்தாலும் இருக்கணும் அப்படின்றத வந்து வேஸ்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 வருஷமாக நான் அதை பண்ணேங்க சார். நான் உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி 6 வருஷம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 3 வருஷம் நான் வந்து லாபமே பார்க்கல, அதான் உண்மை. ஆனால் பெரிய பேரும் புகழும் நான் வாங்கியிருக்கிறேன். அது வந்து ஏன்னா வேஸ்டேஜை பற்றி பயப்படாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் அதை சிஸ்டம் பண்ணி ஓரளவுக்கு வந்து கணிச்சு வேஸ்டேஜை வந்து குறைச்சி மக்களுக்கு வேஸ்டேஜ் இருக்குது சார், டெய்லி இருக்கும். ஏன்னா கணிக்க முடியாது, ஏன்னா ஹைவேல இருக்கிறதுனால பெருசாக கணிச்சிட முடியாது. வேஸ்டேஜ் வந்து இருந்திருக்கு, பர்சன்டேஜ் இப்போ குறைஞ்சிருக்கு. சரி, உங்கள் உணவகத்தில் உங்கள் மெஸ்ஸில் எது அதிகமாக விற்பனை ஆகுது? இப்போ மட்டனோ சிக்கனா இல்லை மீன் வகைகளா, அதாவது கடல் உணவுகளா, எது அதிகமாக விற்பனை ஆகுது? வாடிக்கையாளர்களோட சாய்ஸ் எதுவாக இருக்குது? இங்கே வந்து நான் பிடிச்ச உணவுனா மீல்ஸ் தான் சார் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் கருவாடு தொக்கு வந்து மன்னா மெஸ்னாலுமே கருவாடு தொக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதை தாண்டி இது வந்து நாங்கள் சாப்பாட்டு கூடயே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நாங்கள் அந்த கருவாடு தொக்கை. இதை தாண்டி விரும்பி சாப்பிட்ற சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி உப்பு கறி, நாட்டுக்கோழி பிச்சு போட்ட கறி, மட்டன் சுக்கா, கோலா உருண்டை, பசி நேரம். ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் சார். கருவாடு சொன்னீங்க, அதோட ரெசிபி சொல்லுங்களேன், நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா கருவாடு தொக்கு. ஆமாம், கருவாடு தொக்கு. ஆமாம் ஆமாம். எப்படி பண்ணலாம்? ஏன் ஆக்சுவலாக குழம்பூத்தி சாப்பிட்றத காட்டிலும் தொக்கு வச்சு அந்த அசைவ சாப்பாட்டை சாப்பிட்றதுல ஒரு செம டேஸ்ட் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆமாம் 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 ஆமாம். அதனால அது மாதிரியே நிறைய விஷயம் வச்சுருக்கோம். நம்ம நண்டு தொக்கும் கொடுப்போம் நம்ம. ஸோ கருவாடு தொக்கு வந்து வாழை கருவாடை யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து இயல்பாகவே நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால அந்த கருவாட்டு குழம்பு இருந்துச்சுன்னா அன்றைக்கி நிறைய சாப்பிடுவோம். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது, அந்த ஒரு குழம்பே எல்லாத்தையும் நிறைவு பண்ணிடும். அதே தான் வந்து தொக்குக்கும் இருக்குது. அதுவும் தொக்கு வந்து அந்த செக்கெண்ணெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா அதை ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி அப்புறம் நிறைய அந்த கட் பண்ண அந்த கருவாடுகள்லாம் உள்ளே போட்டு மணக்க வந்து செய்கிற அந்த தொக்கு இருக்குல்ல, எண்ணெய் ததும்ப அது ஒரு தொக்கு இருக்கும். அது ரொம்ப நாங்கள் பக்குவமாக செய்வோம். அது வந்து கிரேவி மாதிரிலாம் இல்லாமல், குழம்பு மாதிரிலாம் இல்லாமல், அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, அந்த சாதத்தோடு இன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி அந்த கருவாடு தொக்கு. அதுவும் கருவாடெலாம் நிறைய போட்டிருப்போம். நீங்கள் கருவாடு தொக்கு எடுத்து சாப்பிட்லாம் நீங்கள் கருவாடை. அது மாதிரி செஞ்சு சுட சுட சோறு வாங்கி அந்த கருவாடு தொக்கை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும் சார். அதுவும் நாங்கள் ஃபஸ்ட்டு கருவாடு தொக்கை தான் இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாயிலே மக்கள் மயங்கிடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் திட்டுவாங்க, இதை தாண்டி போகவே முடியல, பிடிச்சி வைக்கிறதுக்கு கருவாடை. ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய குழம்பு கொடுக்குறீங்க ஆனால் கருவாடு தொக்கை தாண்டவே முடியலன்னு நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க. ஸோ அதே திருப்பி வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, உங்கள் உணவகத்தில் நீங்கள் மறக்க முடியாத அல்லது நெகிழ்ச்சியான ஏதாவது நிகழ்வுகள், சம்பவம்? நிறைய இருக்குது சார். இந்த கருவாடு தொக்கை பற்றி பேசுனதுனாலே அதை குறித்தே சொல்கிறேன். ஒரு முறை ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல் ராஜா சார் வந்து பிரகாஷ் ராஜ் சாரை கூப்பிட்டு வந்தார் கடைக்கு. அப்போ பிரகாஷ் ராஜ் சார் வந்து சாப்பிட்டு அந்த கருவாடு தொக்கை அதே மாதிரி தான் அந்த கருவாடு தொக்கை போட்டு பிணைஞ்சி ஃபஸ்ட்டு வாயில் வச்சுட்டு அப்படி முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா சார்கிட்ட, என்னை இன்றைக்கி ஒரு சிறப்பான இது பண்ணிட்டாச்சாலும் சூப்பர் கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கொண்டாடி அவருக்குரிய ஸ்டைல்லே சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதே போல் வந்து எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் சார் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அவர் கடைக்கு வந்திருந்தார். அப்போ நான் வந்து அவருக்கு ஒரு கிஃப்ட், இந்த காரில் மாட்டுற பர்ஃப்யூம் ஒன்று எடுத்துன்னு போய் கொடுத்தேன். இது வந்து நல்லாயிருக்கும், உங்கள் காரில் மாட்டிங்க, நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கருவாட்டு வாசனை வருமா, நம்ம மன்னா மெஸ்ஸோட கருவாட்டு தொக்கு வாசனை வருமா அப்படின்னு கேட்டார். என்னென்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். அப்போ கூட பாருங்கள், நீங்கள் கருவாட்டு தொக்கை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் மறந்துட்டு கடைசியாக உட்காந்து கருவாட்டு தொக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நான் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கிறேன். நிறைய பேர் கருவாட்டு தொக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்னு நினச்சிங்கிறான் தம்பி, கடைசியாக தான் சாப்பிட்ணும், அப்போ தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த கருவாட்டு தொக்கு கையில் வாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நிறைய இந்த கருவாடு தொக்கை வந்து நிறைய பேர் இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க, சார் கருவாடு தொக்கு 11 மணிக்கே வந்துடுவாங்க, இந்த கருவாடு தொக்கு மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நிறைய வாங்கின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க சார். ஃப்ளைட்லலாம் வாங்கி போவாங்க. இப்போ அவங்க எல்லாம் அரசியல் பிரபலங்கள் இங்கே வர்றாங்களா சார்? அரசியல் பிரபலங்கள் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. நம்ம சபாநாயகர் இங்கே துணை சபாநாயகர் இங்கே வருவார், நிறைய மினிஸ்டர்ஸுங்க இங்கே வருவாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் வருவாங்க, சினிமா செலிபிரிட்டி எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க. பேசிட்டு இருக்காலே திரு நரேன் வந்திருந்தார். ஆமாங்க சார், ஆடுகளம் வில்லன், அவர் ரெகுலர் கஸ்டமர் சார், அவங்க ஃபேமிலியே வருவாங்க. ஆமாம், நம்ம டிடிவி தினகரன் சார் வந்து அவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா வருவாங்க, ஒரு டீ குடிக்கணும்னா கூட இங்கே வருவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேரோட நம்பிக்கை, எல்லா தரப்புலையும் வந்து நிறைய பேரோட நம்பிக்கையை பெற்றிருக்கிறது தான் சார் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதை முதல்ல என்னுடைய
நண்பர் ஒருத்தர் ஜோஷ்வான்ட்டு பட் இஸ் நோ மோர், அவர் தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், வாடா அண்ணா மெஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு. நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து என் ஃபேமிலி வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு போனாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வரும்போது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று பார்த்தோம்னா, அன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். வரும்போது காலையில் மிஸ்டர் ஜெயராஜ், இந்த மன்னா மெஸ்ஸோட ஃபவுண்டர் ப்ரொப்ரேட்டர், அவர் வந்து எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு முதல்ல இன்றைக்கி வந்து நல்லா சர்வ் பண்ணுவோம், எங்கள் கிளையண்ட்ஸை வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நல்லா பார்த்துப்போம், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ஆரம்பித்தாங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இது என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். என்னுடைய ட்ரீம் இது, நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ட்ரீம் இது, அதை நான் செஞ்சிட்ருக்கேன். என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த ஐட்டமும் செய்ய மாட்டாங்க. அன்றைக்கி கொடுக்குற அன்றைக்கி வேறு இது ஒரு நான்வெஜ் ஒரு கடை, மன்னா மெஸ்ஸு தான் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி கொடுக்குற மீட்டு, அன்றைக்கி என்ன இருக்கோ அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மறுநாள் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சோ திருப்பி எல்லாம் பண்ணுறது, ரீகுக் பண்ணுறதுலாம் கிடையாது. எனக்கு என்ன இருக்கோ இதுதான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு வகையான ஒரு டேஸ்ட்டை நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா. நம்ம அம்மா சாப்பிட்டது, என் ஒய்ஃபெல்லாம் வந்து ரொம்ப கையிலம்மா அப்புறமா பாருங்கள், சும்மா உட்காந்து பேசக்கூட விட மாட்டாங்க. என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், இந்த அன்பான அந்த பரிவாக அப்படியே அந்த ஒரு உபசரிப்பு தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதில் வந்து எப்பயுமே மதர்ஸ் ரெசிபி இஸ் த பெஸ்ட் ரெசிபி இன் த வேர்ல்டு. ஆனால் அந்த பாசம் இங்கே இருக்குது. எத்தனை பேர் பாருங்கள் உட்காந்து பேசக்கூட விட மாட்டுறாங்க பாருங்கள், என்ன வேணும், எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னு. அப்படி ஒரு கவனிப்பு, அப்படி ஒரு 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 அது ஃபீல் அட் ஹோம் அது மாதிரி இருக்கும். டேஸ்ட் அபரிதமான டேஸ்ட்டு, ஒரு நாமினல் ப்ரைஸு, ரொம்ப ஓவரான ப்ரைஸிங் கிடையாது. எங்கள் குடும்பமே ஒரு பயங்கர ஒரு ஃபேன், ஒரு அடிக்ட் டு மன்னா மெஸ்ஸுன்னு சொல்லலாம். அது மாதிரி அந்த அளவுக்கு சர்வீஸும் இருக்கும். அந்த அளவுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிச்சு பாருங்களேன். ஒரு உணவகம் தொடங்குறது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறத தாண்டி உணவகம் தொடங்குறதுக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றைக்கி எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறது பொருளாதார ரீதியான கரெக்ட் சார் போராட்டம். ஆமாம். ஸோ இந்த முதலீடு எங்கேருந்து வருது? நீங்கள் இந்த கடையை ஆரம்பிக்கும் போது தொடக்கத்தில் எவ்வளவு முதலீடு பண்ணீங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? இன்றைக்கி இருக்கவங்களுக்கு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. நான் ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஃபண்ட்ஸ் எனக்கு மினிமமாக வேணும், எப்படி நான் அதை மேனேஜ் பண்ணணும்? ஸோ ரொம்ப முதலீடு வந்து ரொம்ப முக்கியம்தான் சார். ஆனால் வந்து எனக்கு வந்து என்னோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு வந்து தீவிர ஆசை இருந்துச்சு எனக்கு இதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு. முதலீடு நிச்சயமாக இல்லை. ஏன்னா இது வந்து என்னுடைய ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு சாப்பாட்டுக்காக தான் இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். அதனால் முதலீடுலாம் என்கிட்ட பெருசாக இல்லை. இதை என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்னைக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ, ஒரு 4 லட்ச ரூபாயில் ஆரம்பிச்சது தான் சார் இது. அன்றைக்கி என்ன செய்ய முடியுமோ அதை வந்து, அந்த முதலீடு கூட வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியது கிடையாது. எந்த சோர்ஸ்லேருந்துலாம் அதை எடுக்க முடியும். அப்போ என்னோடய ஒய்ஃபோட ஜுவல்ஸ்லேருந்து சார், இப்போ நீங்கள் ஒரு திருமணம் ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு பேச்சுலர் படித்து முடிச்சிட்டேன், நான் எதிர்பார்க்குறேன் அது என்னோடய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் அப் பண்ணணும், இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இப்போ உங்களை மாதிரி ஒரு 10 தொழில் செஞ்சு வரணும், ஏதோ ஒன்று அப்படி ஒரு ஆர்வத்தில் நான் வரேன் அப்படின்னா, என்கிட்ட கையில் எதுவுமே கிடையாது. நான் என்னை நம்பி எந்த அளவுக்கு வங்கிகளில் லோன் கிடைக்கும் அப்படின்றதும் தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு உங்களோட சஜஷன் என்ன சார்? ஒரு தொழில் முனைவோராக ஆகணும்னா எடுத்தடுப்புலேயே ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு, ஒரு ரிச்சான ஒரு ஆம்பியன்ஸு, ஒரு கோட் சூட்டு, இல்லை உட்காரத்துக்கு நல்ல டேபிள் சேர், அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க சார். அப்படி கிடையாது சார். ரொம்ப சாதாரண நிலையிலேருந்து ஆரம்பிக்கணும், அப்படி தான் பண்ணணும் சார். ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். இன்றைக்கி உணவுத் தொழிலில் வந்து இறங்கணும்னா ஒரு 20,000 30,000 கூட இதை ஆரம்பிக்க முடியும் சார். அதை சிறப்பாக செஞ்சோம்னா படிப்படியாக தான் வளர முடியும். நான் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன் சார். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 4 லட்ச ரூபா ஆச்சு சார். ஆனால் இன்றைக்கி ஒரு கடை, நான் வச்சுருக்கிற கடையை ஆரம்பிக்கணும் கோடிக்கணக்கில் ஆகும். ஸோ இது என்ன டிப்ஸ் அப்படின்னா, பெருசாக வளரணும், பெருசாக ஆகணுன்ற நினப்பு இருக்கணும், ஆனால் அது சின்ன இடத்துலேருந்து தொடங்கணும். முதலீடும் அதே மாதிரி தான் சார். ஸோ மன்னா மெஸ் இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில்
எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது? இங்கே அச்சரப்பக்கத்தில் 2 இருக்குங்க சார். இது இல்லாமல் இப்போ கள்ளக்குறிச்சியில் ஆரம்பிச்சிருக்கோம். சேலம்லேருந்து கள்ளக்குறிச்சி வரும்பொழுது ஹைவேலே அங்கே வந்து மன்னா மெஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இப்போ எல்லாமே சென்னைக்கு வெளியிலேயே இருக்கு ஐயா. ஆமாம் சார், இப்போ சென்னைக்குள்ளே போகிறோம். அதையும் மக்கள் தான் சொல்லியிருக்காங்க, சென்னைக்குள்ளே வாங்க, வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு சார். விரைவிலே வந்து தமிழகம் எல்லா இடத்துலையும், சென்னையிலையும், வெளிநாடுகள்லையும் கிளை பரப்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட அதை என்னோட பழைய கேள்வியோட தொடர்ச்சி தான் இதுவும். பொதுவாக ஒரு உணவு ருசியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணியும் ஆமாம், அடுப்பும் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு வேறு பிரான்ச் வேறு வேறு இடத்துல அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தண்ணி வேறுபடும். கரெக்ட் சார். ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழலில் எப்படி அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க? இங்கே அடுப்பு அப்படின்றது என்ன மாதிரி செட் பண்ணியிருக்கோம்? ஆமாம், இங்கே வந்து இப்போ எல்லாமே வந்து அந்த கேஸ் அடுப்பு தான் சார் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த தண்ணி வந்து சமைக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் பகுதியில் இருக்கிறதுனால நல்ல சிறப்பான தண்ணீரே அமைஞ்சிச்சு. அதை நாங்கள் வந்து ஆர்ஓ பண்ணி அதை அப்படியே பயன்படுத்துகிறோம். கள்ளக்குறிச்சிலையும் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு. இல்லைனா இன்றைக்கி ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஒரு பிரான்ச்சை போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட் ட்ரையல் எடுப்போம் சார். ஒவ்வொரு பொருளும் நம்ம நினச்சா மாதிரி வருதா, அது வரலன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன இன்க்ரீடியன்ஸ் பிரச்சனையா இல்லை தண்ணி பிரச்சனையா, எப்படி சமைச்சு பார்த்தே ஒர்க் பண்ணி. ஆமாம் சார், ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரையல் எடுப்போம். ட்ரையல் எடுத்து அதில் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எல்லாம் ஃபார்முலா இல்லையா? ஆமாம், சக்ஸஸ் ஃபார்முலா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ட்ரையல் எடுத்துருவோம். ட்ரையல்னா நீங்கள் அங்கேயே போய் அங்கேயே சமைச்சு அங்கே அந்த தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் டேஸ்ட் பார்த்து. ஆமாங்க சார். அது வந்து சமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கும் அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அது அவ்வளோ அந்த அளவுக்கு பார்ப்போம். ஏன்னா பாத்திரமும் கெட்டக்கூடாது, உப்புலாம் பூக்கும் சில இடத்துல தண்ணி சரியில்லைன்னா சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணுவோம் சார். நீங்கள் சொல்கிறது வந்து தண்ணி வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் சமைக்கிறதுல. எல்லா குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மா, நல்லா இருக்கும். தம்பி நல்லா சாப்பிடு. சாப்பிட்டு மோர் கூட கொடுக்குற கப்பில் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் எக்ஸசைஸே பண்ண முடியாது. ரொம்ப என்ன வேணும், நாட்டுக்கோழி, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி. பொருளாதார ரீதியாக நிறையா எல்லாருக்குமே பிரச்சனை அடிப்படையாக தொடங்குறது பொருளாதார ரீதியான விஷயங்கள். நீங்கள் கடன் வாங்கி இது பண்ணுன்னு சொன்னீங்க, மேனேஜ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. தமிழக அரசுலேருந்து இல்லை இப்போ நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா ஊக்குவிக்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடச்சிருக்கா, இல்லை நீங்கள் போய் அரசு தரப்பில் ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இன்றைக்கி நிறைய திட்டங்கள் இருக்குங்க சார். உண்மையாக ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. அதை நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. எனக்கு வந்து தொடங்கும் போது எனக்கு அதை பற்றிய ஒரு அறிவு இல்லை எனக்கு. ஸோ அதனால் நானாக முயற்சி பண்ணி அன்ஆர்கனைஸ்டாக வந்து உள்ளூரில் கடன் வாங்கி அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் பேங்க் லோன் எடுத்துருக்கிறேன். இன்னும் கவர்மெண்ட் திட்டங்கள்லாம் நான் எதுவும் பயன்படுத்தலை. நான் சின்னதுலேருந்து வளர்ந்ததுனால எனக்கு அப்படியே நான் வளர்ந்து வந்துட்டேன் சார். வளரும் தொழில் முனைவோர்கள் அவங்களுக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னா ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னோடய அனுபவம். பயம் இருக்கக்கூடாதுங்க சார். இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற மில்லியனர்களில் 180% எல்லாமே செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் தான். ஸோ வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எல்லாமே தொடங்கி இன்றைக்கி ஆளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தொழிலில் முதலீடு முக்கியம், ஆனால் அந்த முதலீடு மட்டுமே ரொம்ப முக்கியம் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய ஆசை, தீவிரம், அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அதில் உங்களோட கனவுலையும் உங்களுடைய ஆசையிலையும் என்ன மாதிரியான வியாபாரம், நீங்கள் என்ன மாதிரியான நபராக வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதில் தான் உங்கள் கவனம் செலுத்தணுமே கண்டி, நீங்கள் அது எப்படி நடக்கும், நம்மளால் முடியுமா, அதுக்கான பணம் எங்கேருந்து வரும், அதுக்கான ஆட்களை நான் எங்கே பிடிப்பேன், அதுக்கான இடத்த நான் எப்படி தேர்வு செய்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய கவனம் செலுத்தக்கூடாது சார் தொடக்கத்தில். ஸோ அதனால் வந்து ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே விஷயம் வந்து செஞ்சு பார்த்துறது தான். அதனால் செஞ்சு பார்க்குறது வந்து பயம் இல்லாமல் செஞ்சு பார்க்குறது 2வது விஷயம் சார். 3வது வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நீங்கள் தாக்கு பிடிச்சு நிற்கணும் சார். ஒரு தொழிலில் வந்து வெற்றி பெறணும், எல்லா நிலையிலும் வெற்றி பெறணும்னா குறைஞ்சது ஒரு 5-7 வருஷம் ஆகும் சார். எனக்கும் அப்படி தான் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஆகிடலாம், கோடீஸ்வரர் ஆகிடலாம், தொழிலில் ஜெயிச்சிடலான்னு நிறைய பேர் தவறான கணக்கில் வந்து தொழில் முனைவுக்கு வராங்க. அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு 7 வருஷம் நீங்கள் வந்து பேஷனட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் சார் நீங்கள் அதில் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவங்க தோல்வி பெற்றவங்கலாம் யாருமே கிடையாது. யார் தாக்கு பிடிச்சாங்க, யார் தாக்கு பிடிக்கல, இந்த 2 வகை தான். தாக்கு பிடிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான் சார். அதனால் தாக்கு பிடிக்கிற திறன் வந்து ஒரு தொழில் முனைவராக ஒருத்தர் வரணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஜெயராஜோட வெற்றி பயணத்தை நம்ம இது வரைக்கும் கேட்டதுலேருந்து பொருளாதாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், இயலாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நமக்கு தெரிய வர்றது. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.